வணக்கம் நண்பர்களே. ஸ்ரீரிஷி அஸ்ட்ரோடைய இன்றைய செய்தி. நம்ம நேற்று நம்முடைய எதிரிகளை பற்றி பார்த்தோம். 6 எதிரி: காம, குரோதம். இந்த லோபம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம சரியாக பார்க்கல. நேற்று இன்றைக்கி அது சம்மந்தமாக பார்ப்போம். லோபம்னா கருமித்தனம். நாம் ஈட்டிய பொருளை மற்றவங்களுக்கு கொடுக்கவும் மனசு வராத, செலவு பண்ண முடியாத ஒரு நிலைக்கு பேர் தான் லோபம்னு பேர். இயற்கையில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிருகமும் சரி தனக்குன்னு எதையும் எடுத்து வச்சுக்கிறது இல்லை. தேவைக்கு யூஸ் பண்ணுறது, தேவைக்கு செலவு பண்ணுறது. மனுஷன் மட்டும்தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சு கருமித்தனமாக செலவு பண்ணாமல் இருக்கான். அதனால் இந்த கருமித்தனத்தை முதல்ல விடணும். அதுக்கு பேர் தான் லோபம்னு பேர். சரிங்களா? இந்த இயற்கையை பார்த்திங்கன்னா மரங்கள் தன்னுடைய கனிகளை, காய்களை, பூக்களை மற்றவர்களுக்கு கொடுக்குது. இந்த மேகங்கள் தான் சேமித்து வைத்த நீரை மழையாக பொழிந்து மற்றவர்களுக்கு கொடுக்குது. இந்த நதிகள் தன்னிடம் உள்ள நீரை கொண்டு போய் கடலில் கொண்டு கலக்குது. பசு தன்னிடம் உள்ள பாலை மற்றவர்களுக்கு கொடுக்குது. இப்படி எல்லாமே மற்றவர்களுக்கு கொடுக்குற ஒரு விஷயம். மனுஷன் மட்டும்தான் இந்த லோபம், கருமித்தனத்தை அதிகமாக யூஸ் பண்ணி தானும் வாழாமல் மற்றவங்களையும் வாழ விடாமல் சிரமப்படுறது. இப்போது இந்த கருமித்தனத்துக்கு நேர் ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மற்றவங்களுக்கு கொடுக்கறது, எதிர்பார்ப்பு இல்லாமல். அதுக்கு பேர் தானம்னு பேர். தானத்தை செய்கிறது மூலமாக இந்த லோப குணத்தை மாற்றிக்கலாம். அப்போ எதிரடி குணம். அப்போ எந்த குணத்தை நம்ம மாற்றணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு நேர் ஆப்போசிட் குணத்தை நம்ம போயிடணும். கருமித்தனத்தை ஒழிக்கணும்னா தானத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடணும். அப்படி ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா அந்த கஷ்டம் சரியாயிடும். சரிங்களா? இந்த தானம் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தைத்திரிய உபனிஷதம் இந்த விஷயத்தில் சொல்லியிருக்காங்க. தானம் கொடுக்குறது தாராளமாக கொடுக்கணும், மனசார கொடுக்கணும், ஆத்மார்த்தமாக கொடுக்கணும். இது மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுனால வாழ்க்கை இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்த தீய குணத்தை பார்த்திங்கன்னா மோகம். அதாவது இறுதி லட்சியமே அதுதான் அப்படின்னு நினைக்கிறது தான் மோகம். அதில் உள்ள தோஷங்களை பார்க்காம இருக்கிறது நல்லது தான். இதுக்கு எதிர்குணமான விவேகம். இந்த மோகத்தை ஆப்போசிட் வந்து விவேகம், சமயோஜிதம்னு சொல்லுவோம். அதை ஆஃப் பண்ணணும், மனசை வந்து தைரியமாக்கணும். அப்படி பண்ணுறதுனால இந்த பிறப்பு, இறப்பு, மூப்பு, வியாதி இதில் என்னென்ன தோஷங்கள் இருக்கோ அதை திரும்ப திரும்ப நினச்சி பார்த்தோம்னா இந்த மோகம் வராது. அடுத்த தீய குணமான மமதை. இந்த மமதைங்கிறது கர்வம். கர்வத்தை சொல்லக்கூடியதான் மமதை. நான் தான் கெட்டிக்காரன், நான் தான் பணக்காரன், எல்லாம் நான் தான் அப்படிங்கிற ஒரு குணம் வந்துச்சுன்னா இந்த மமதை வந்துடும். ஸோ இந்த மமதையை விளக்கணும். அதுக்கு அடக்கத்தை கடைபிடிக்கணும். அடியேன் இந்த நான்கிற கர்வம் வந்துட்டா எல்லாமும் வந்துடும். நான் வரக்கூடாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அடக்கம் வந்துடணும். இந்த அடக்கம் வந்துட்டாலே இந்த அகம்பாவம் போயிடும். அடுத்ததாக மாச்சரியம், அதாவது பொறாமை. இந்த பொறாமையை வந்து கட்டாயம் ஒத்துழைக்கணும். இந்த பொறாமை வந்து இவனையும் கெடுத்துடும், இருக்கிறவங்களையும் கெடுத்துடும். அது எப்படின்னாக்கா பூட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த இதுக்கு எதிர்ப்புறமான பிரசம்சா, அதாவது பாராட்டுதலை மேற்கொள்ள வேண்டும். பொறாமை குணம் இருந்தால் அடுத்தவங்க மேலே கோபம் வரும். பாராட்டணும்னு நம்ம அந்த குணத்துக்கு வந்துட்டோம்னா அடுத்தவங்க மேலே அன்பு வந்துடும். அடுத்தவங்களை பாராட்டணும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பாராட்டணும். பாராட்ட ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா இந்த பொறாமை குணம் போயிடும். ஸோ மாச்சரியம் கிளியர். இப்போ நேற்று சொல்ல இந்த 6 விஷயத்தை நீங்கள் தெளிவாக பார்த்துட்டோம். ஆக நண்பர்களே, இந்த எதிரிகளை வெல்ல வேண்டும், தீய குணங்களை கொல்ல வேண்டும். சரிங்களா? இது வெல்லுதல் கொல்லுதல்னு சொல்ல தப்பாக நினைக்க வேண்டாம். அதாவது நல்ல விஷயங்களை ஏற்றுக்கணும், கெட்ட விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இந்த 6 விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணாலே போகிறோம். வாழ்க்கை இன்னும் ஒளிமயமாகும். எந்த புத்தியற்றவர்கள் பிராப்தத்தை நம்பி தங்கள் ஒரு முயற்சியும் மேற்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் சுகத்தை இழப்பார்கள். தண்ணீரில் வைக்கப்பட்ட ஈர மண்பானத்தை போல அழிந்து போவார்கள் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பிராப்தங்கிறது உங்களுக்கு தெரியும், என்ன பிராப்தம் இருக்கோ அதுதான் சொல்ல முடியும். அதை நம்பிட்டு நமக்கு கொடுக்குறது கொடுக்கட்டும், வர்றது வரட்டும்,
பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த முயற்சி பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்தாக்கா வாழ்க்கை எந்த விதத்துலேயும் மண்பானையை கொண்டு போய் தண்ணியில் வச்சா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. பானைக்குள்ளே தண்ணிடலாம், தண்ணிக்குள்ளே பானையை போட்டிங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஆக நண்பர்களே, முயற்சி பண்ணுங்கள், வாழ்க்கை இன்னும் ஒளிமயமாகும். நன்றி நண்பர்களே. நாளை செய்தி நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.